வணக்கம். நிஷா ஸ்ரீகாந்த் ஃப்ரம் ஸ்ரீ கோலாபுரி கல்ச்சரல் பொட்டிக், மடிப்பாக்கம், சென்னை. காலையில் நேரம் சுவாமி பக்கத்தில் உட்காந்து கோலம் போடுறது பெரிய ஒரு டாஸ்க் இல்லையா? எனக்கு 45 மினிட்ஸ் டு 1 hour ஆகிடும். பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு எல்லா இதெல்லாம் தொடச்சிட்டு மேடை மேலெல்லாம் தொடச்சிட்டு அங்கெல்லாம் குட்டி குட்டியாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோகம் சொல்லி நித்திய ஆராதனம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் பெருசாக ஒரு முன்னாடி ஒரு கோலமும் போடுவோம். சின்ன இடம் தான் இருக்குது எனக்கு. அதனால அங்கே ஒரு குட்டி கோலம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு முன்னாடி ஒரு கோலம் டெய்லி போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். 45 மினிட்ஸ் 1 hour இதுக்கே ஆயிடும்போ இன்னொரு கோலம் போடுறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை காலையில் நேரம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் பிஸியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸி டெக்னிக் இப்போ நான் காமிக்க போகிறேன். கோலம் ஸ்டென்சில். நான் என்னென்ன கோலம் ஸ்டென்சில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? அதனால இன்றைக்கி பத்மாவதி தாயாரோட பெருமாள் இருக்கிற மாதிரி ஸ்டென்சில் தான் சுவாமி ரூமில் போட்டேன். அதுதான் உங்களோட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இது கோலம் ஸ்டென்சில். இது உட்டன் ஃப்ரேம். இந்த ஸ்டென்சில் இந்த மாதிரி ஸ்டென்சில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் ரங்கோலி டிசைன்ஸ் ஆகட்டும், ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பெருமாள் தாயார் ஆகட்டும், எல்லாமே நிறைய மாடல்ஸ் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கணுன்னாலும் வாங்கலாம், இல்லை எங்கள் ஷோரூமில் பார்த்து வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கலாம். இப்போ நான் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறேன். ஏன்னா மேடம் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கார்னரில் கொஞ்சம் கோலப்பொடி ஃபஸ்ட்டு இப்படி போட போகிறேன். நல்ல சாஃப்ட் கோலப்பொடி வேணும். ஏதாவது ஒரு இடத்துல கோலப்பொடி இப்படி போட்டுக்கோங்க. ரொம்ப சொரசொரான்னு இருக்கிற கோலப்பொடி போடுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழகாக ஒரு இடத்துல கோலப்பொடி போட்டுட்டு ஏதாவது ஒரு அட்டை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் அந்த பிந்தி அட்டை தான் வச்சுருக்கேன். இதை வச்சு இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கோலப்பொடி எல்லாம் ஒரு கார்னர்ல வச்சுட்டு அப்புறம் அது நம்ம அந்த அட்டையாலேயே எடுத்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமா கோலப்பொடி போட்டா போறோம். இதுவே பாருங்க, நிறைய கை மூவ் ஆகாம ஃபர்ஸ்ட் போடும்போது கொஞ்சம் கை ஷேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரே நிமிஷத்துல கோலம், ஒரு நிமிஷம் கூட இல்லை, 10-20 செகண்ட்ஸ்ல அழகான கோலம் போட்டிருக்கலாம். திருப்தியாகவும் இருக்கும். காட்டலாம், பார்க்கலாமா? ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பிரசன்ன. நல்லா இருக்கா? இப்போ இந்த கார்னர் இந்த மாதிரி பலகை வச்சுட்டு இருக்கேன். நீங்க உங்க ஆத்துல பலகை இல்லை, டைல்ஸ் தான் இருக்கு, எங்களுக்கு கோலம் போட்டா தெரியல அப்படின்னா இந்த மாதிரி பலகை நீங்க கார்பெண்டர்கிட்ட சொன்னா அழகா பலகை செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி பலகையில இந்த கோலம் போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கோலம் தான் இதுல போட போறேன். பாருங்க, ரொம்ப கம்மியான கோலப்பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரேம் இருக்குதுல, இது ஜல்லடை மாதிரி அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி 100 டிசைன்ஸ் வச்சிருக்கோம் ரெடியா. இந்த மாதிரி நிறைய விதவிதமா டிசைன்ஸ் வச்சுட்டு இருக்கோம். நீங்க அழகா less than a minute சூப்பரா கோலம் போட்டுடலாம். இந்த மாதிரி கோலம் ஸ்டென்சில் வேணும் அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 40 rupees, உடன் ஃப்ரேம்னா 200 rupees ஆயிடும். சென்னையில் இருக்கீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பண்ணுவோம். அவுட் சைட் சென்னைனா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்கள் எங்கள் ஷோரூமில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.